படுத்தணுமா? கேவலப்படுத்தணுமா? எனக்கு புரியலையே. ஏங்க அந்த பணத்த அந்த பொண்ணால சம்பாதிச்சிட முடியாதாங்க? ஒரு நல்ல விஜேவா இருக்கு. ஒரு டிராவல் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. குரூப் டூர்ஸ்லாம் அவ்ளோ அரேஞ்ச் பண்ணி, அ ஒரு யங் ஏஜ்ல இருந்தே ஷி இஸ் டூயிங் இட் வெரி புரொஃபஷனலி அண்ட் கிரேட்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட்ட போய் பாருங்க. அவங்களுடைய Instagram உடைய கான்டாக்ட் பாருங்க. ஹை செலிபிரிட்டீஸ். சோ கால்ட் செலிபிரிட்டீஸ்லாம் கிடையாது. உண்மையாலுமே செலிபிரிட்டியாக கருதப்படக்கூடிய நபர்களை மட்டுமே தன்னுடைய ப்ரொஃபைல்ல வச்சிருக்காங்க, அந்த நபர். ஓகே. அந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த இது? அந்த பொண்ண 3 சீசனா கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு மனசே கேட்காம நான் ஒரு வேல பண்ணேங்க. கொலாப் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஏங்க யார் யாரோ ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்களேங்க, நீங்க தயவு செஞ்சு போடுங்கங்க. நீங்க அவங்களுக்கு நெகட்டிவ் இருக்குன்னு நெனச்சுட்டு போடாம இருக்காதீங்கன்னு அவங்க கிட்ட நான் கெஞ்சன செய்யோம். அதற்கு அப்புறம் தான் அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஆஸ் அ ஃபேனா என்னால அதத்தான் பண்ண முடியும். அத தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆம். ஐ ஹேவ் பீன் கீப் ஆன் டெல்லிங் கனித்திருக்கெல்லாம் வந்து நான் பேசியிருப்பேன் ஒரு வார்த்தை. கதறி அழுதபடி வெளியேறிய கனின்னு. அத கட் பண்ணி எலவேஷன் குடுத்து, எவனோ ஒருத்தன் எடிட் போட்டு வச்சிருக்கான். அது மில்லியன் கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலயும், Instagramலயும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. டேய் நான் பார்வதிய பத்தி அவ்ளோ விஷயம் நல்ல விஷயம் பேசியிருக்கேனடா. அவ்ளோ பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லியிருக்கிறேனடா. ஒரு ப்ராப்பரான எடிட்ஸ் இல்ல, ஒரு ப்ராப்பரான போஸ்ட்ஸ் இல்ல. எல்லா பெரிய ஐடிஸும் இன்ஃப்ளூயன்சல் பர்சனும் எல்லாருமே பார்வதிக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. அப்படின்றப்போ யூ பீப்புள் ஹேவ் டு ஆக்ட் வைஸ்லி இல்லையா? நீங்க காமன் ஆடியன்ஸுக்கு பார்வதியோட கேம் என்ன, அவங்க என்ன கேரி பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கவே இல்லை நீங்க. நான் சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் யூ ஆக்சுவலா. அப்படி ஒரு விஷயம் யூ ஹவன்ட் டன் இட் ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறமா அது செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். இவன் இந்த அளவுக்கு பண்றதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரும் நீங்க நம்புறீங்களா? நீங்க ஸ்பேஸ்ல பேசுறீங்க, அப்புறம் வந்து ஒரு 10 போஸ்ட் போடுவீங்க. அதெல்லாம் பெருசா காமன் ஆடியன்ஸ்ட்ட போய் சேராதுங்க. உண்மையை சொல்லணும்னா யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் அதை எடுத்து பேசணும். பெரிய பெரிய சேனல்ஸ் பேசணும். பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் வந்து இதுக்காக குரல் கொடுக்கணும். இப்ப இவன் இப்படி பண்ணி இருக்கிறான்ல, எத்தனை பேர், நான் இப்ப சொல்றேன் கேளுங்க, நோ ஒன் வில் ஓபன் தேர் மவுத். இப்ப சொல்றேன் கேளுங்க, நோ ஒன் வில் ஓபன் தேர் மவுத். இப்ப நான் பேசுறேன், ஒரு 500 பேர் கேக்குறாங்க, அனானிமஸ்ல இருந்து லிசன் பண்ணா யாராவது ஒருத்தர் 2 பேர் ஆமா இல்ல இது தப்பு இல்ல, அப்ப வந்து நம்ம போஸ்ட் போடணும்ல, போட்டான் உண்டு. இல்லாட்டி நோ ஒன் இஸ் கோயிங் டு டூ தட். இல்ல எனக்கு அட் இப்போ தி எண்ட் ஆஃப் தி டே, எனக்கு அட் எனக்கு தி இப்போ எண்ட் ஆஃப் தி வந்து டே நம்ம ரொம்ப ஜாக்லின் சின்னவங்க டாம். டாம் இல்லங்க நம்ம ரொம்ப எனக்கு சின்னவங்க. கரெக்ட்டுங்க. எனக்கு ஆ. ஜாக்லின், ரியா, மஞ்சரி இவங்களெல்லாம் நினைக்கும்போது எனக்கு கோவம் வருது. பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா, நீங்க அன்னைக்கு ஆபாச குறியீடுக்கு போஸ்ட் போட்டீங்களே! அதுக்கு நீதி, நேர்மை, நியாயம்லாம் வாங்கி குடுத்தீங்களே! ஒருத்தன் ஒரு ஷோல ஒரு பொண்ண இந்த மாரி ட்ரீட் பண்றானே! அப்ப நீங்க அத ஃபாலோ பண்றீங்கன்னா, இதையும் ஃபாலோ பண்ணிருப்பீங்கல்ல. அப்ப நீங்க இதுக்கு ஒரு போஸ்ட் போடணும்ல. ஏன் நீங்க போட மாட்டேங்கிறீங்க? இததான் டாம் நான் அன்னைக்கு கேட்டேன் நானு. கம்பல்சரி ஆக்சுவலா பாரு அடிபட்டதுக்கு கூட இவங்க யாரும் ட்வீட் பண்ணல. அவ்வளோ அது ஒரே நிமிஷம் டாம். நான் 2 மினிட்ஸ்ல பேசிட்டு நான் கீழ போயிடுறேன். என்ன பேச விடல. பேச விடலன்னு இல்ல. இன்டரப்ட் ஐயா! ஐயா! ஆயிடுச்சு. பேசுங்க, நத்திங். பேசுங்க, பேசுங்க மேம். ஒண்ணும் ஆ. இல்ல. எனக்கு ஆக்சுவலா ஆஸ் எ பாரு ஃபேனா நான் இத சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்றேன் நானு. அங்க இருக்கிற 10 பேர்ல கேமர் யாரு? கம்பல்சரி பாரு. அங்க பிசிக்கலா அவ்வளோ அடிபட்டு கூட ஜென்ஸ் கூட எந்திரிக்க மாட்டானுங்க. ஆனா வித்தின் 10 மினிட்ஸ்ல அவ்வளோ அடிபட்டு பவுன்ஸ் பேக் ஆயிட்டு திருப்பி நான் டாஸ்க்ல விளையாடுறேன்ட்டு வந்தது யாரு? ஒரே ஆளு பாரு தான். வேற யாரும் வந்தே இருக்க முடியாது. மென்டலி அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. விஜேஎஸும் சரி, ரூம்மேட் எல்லாரும் சேர்ந்து ஒரே கயாஸ் பண்ணி ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து அதே மாரி செட் ஆடியன்ஸ் அந்த ஷூட்ல வரவங்களும் ரொம்ப பார்வை வெறுப்பேத்துற மாரி ஆப்போனன்ட்டுக்கு கை தட்டி இங்க வந்து கிளாப்ஸ் இல்லாம பண்ணும்போது 10 நிமிஷம் தான் எதுவா இருந்தாலும். வித்தின் 10 மினிட்ஸ்ல ஷி வில் பவுன்ஸ் பேக். அப்படியே ஹேர வந்து ஸ்டைலா கழட்டி விட்டுட்டு, எஸ் அப்படின்ட்டு வரக்கூடிய ஆளு. ஸோ, இந்த கமருதீன் இவ்வளோ தூரம் பண்றது பாருக்கு தெரியாதா? வை ஷி இஸ் கீப் குவைட் எவ்ரிதிங். பக்கா கேம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஷி இஸ் இன் கரெக்ட் வே. இத வந்து கமருதீனை இவ்வளோ தூரம் பண்ணும்போது, அவன வந்து எப்படி பண்ணணும் பாருக்கு தெரியாதா? யாரை எப்படி டீல் பண்ணணுன்ட்டு. ஷி இஸ் ஹேவிங் அவளோட மண்டையில இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஸ்டோரேஜ். எந்த இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி சாரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட
அந்த 5 வயசுல கூட ஷி வில் கீப் எவரிதிங் இன் மைண்ட். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மைண்டட் பெர்சன். இவன் பண்றதெல்லாம் எப்படி போகும், நம்ம ஏன் இவ்வளோ பெண்ட் பண்ணி கொடுக்குறோன்றது தெரியாதா? ஷீ இஸ் இன் ட்ராக். கரெக்டான மூவ்ல தான் பாரு போயிட்டு இருக்கு. அதனால தானே நம்ம இவ்வளோ தூரம் பேசுறோம், நம்ம இவ்வளோ தூரம் ஆதங்கப்படுறோம். நம்ம ஆதங்கப்பட வேண்டியது கண்டிப்பா விஜிஎஸ் தான். ஏன்னா அந்த ஒரு ஹோஸ்ட் பண்ற ஆளு பக்கத்துல அந்த தெலுங்குலயும், கன்னடாவிலயும், ஹிந்திலயும், இப்போ மலையாளத்திலும் ஏதாவது ஒரு எபிசோட பார்த்திருந்தா கூட கரெக்டா அவருக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்ஜேவை வந்து விடலை பையன் சொன்னது வந்து விஜேஎஸ்க்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்சல்யூட்லி இஸ் வர்ஸ்டிங் லைக் விடலை பையன். அது இவருக்கு ஹிட் ஆயிடுச்சு போல இது எஃப்ஜேவை சொன்னது. இது லாஸ்ட் இயர் ஓகே, ராணுவம் எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர அவன் போற வரைக்கும் அவனை எதுக்கு இந்த ஆள் அடிச்சாரு புரியவே இல்லையே. அதே போல இந்த அமித் இன்னைக்கு அந்த கவுண்டர் கிளீனிங் அது கூட எபிசோட்ல வந்ததா என்னன்னு கூட தெரியல. அத சும்மா அமித் அடிக்கணும்ட்டு தேவையில்லாத அந்த கவுண்டர் கிளீனிங் திவ்யாவை எலிவேட் பண்றாரா அல்லது அமித் அடிக்கிறதுக்காக அந்த டாபிக் எடுக்கிறாரா? இவ்வளவு நம்ம பேச வேண்டியது இந்த ஆளு தானே ஒழிய பாரு வந்து இது கேட்கல, கமுதிகளை தட்டி கேட்கல. நோ நோ நோ, ஷீ இஸ் இன் பெர்ஃபெக்ட் ட்ராக் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த அமித்தோட எவிக்ஷன் அப்ப கிளாப்ஸ் வரலங்க. எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்தாங்க. ஓ நோ! அப்படின்னு தான் பார்த்தாங்க எல்லாருமே அமித்தோட எவிக்ஷன் அப்ப. அண்ட் இன்னொன்னு ஆக்சுவலி சவுண்ட் இருக்காங்கல்ல, சவுண்ட் வந்து ஒரு 3:30 இருக்கும். ஓகேவா? 3:30 இருக்கும்போது வந்தாங்க. அவங்க புது கார் வாங்கியிருக்காங்க போல. ஓகேவா? புது கார்ல உள்ள ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஒரு பெரிய பாக்ஸ் கொண்டு வந்தாங்க. 2 பாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா பிக் பாஸ் செட்டுக்குள்ள தான் போனாங்க. இந்த இது ஷூட்டிங் இது நடக்கும்ல, அது கிடையாது. அவங்களுடைய வீடு இருக்கு. மீன் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த இதுக்குள்ள போனாங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டு ஈவ்னிங் மேல தான் வந்து அ அந்த அந்த வீட்டுக்குள்ளயே அங்க தான் உள்ள இருந்தாங்க. எப்ப எப்ப திரும்ப வெளில வந்தாங்கன்னா, அரவுண்ட் ஒரு ஆ என் ஃப்ரெண்ட் ஷூட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல. எபிசோட் முடிச்சுட்டு 7:30 போல அவ எனக்கு கால் பண்ணான்னு நெனைக்கிறேன். 7:30, 8:00 போல கால் பண்ணான்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல தான் வந்து சவுண்ட் வந்து வெளியவே வந்தாங்க. திரும்ப வந்து சவுண்ட் கூட போய் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நைட்டு. என்ன என்ன நாளைக்கு எபிசோட்ல வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்ல. ஒருவேள சவுண்ட் உள்ள இருக்காங்களா? இல்ல அது எப்படி இதாகுதுன்னு எனக்கு தெரியல. இல்லன்னா வந்து உள்ள போய் கனித்திருவ வந்து சவுண்ட் தான் கூட்டு வராங்களா? ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபௌட் இட். பட் வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளிலயே வந்தாங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் பிஹைண்ட் தட். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ரசிகன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ரசிகன்? இல்லங்க. தெரியல. இனிமேல் தான் கேட்டு பார்க்கணும் அது. ம்ஹ்ஹ்ம். உங்களுடைய காமெண்ட் என்ன ரசிகன்? என்னையோட எபிசோட் பத்தி ஆர் யுவர் நான் ஏற்கனவே பிஹேவியர் காண்டுல பத்தி? தான் உட்காந்துருக்கேன். ம்ஹ்ஹ்ம். இதெல்லாம் அடிச்சிருக்கலாங்க. சூப்பரா அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு இவன் பண்ணது தான் இட் வாஸ் டூ டாக்ஸிக். இவன்லாம் வந்து நல்லா கேட்டுருக்கணும் ஆக்சுவலி. சிரிச்சுக்கிட்டே நல்ல இருக்காருங்க. சான்ஸ விட்டுட்டான் ஆக்சுவலி. ரசிக்கிறாரு. நோ, நோ. அப்படி அவ்ளோ ரசிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அ அவன் அவன் இன்னொரு இன்னொரு டெர்ம் சொல்லியிருப்பான். உங்களுக்கு அது 1 ஹார்ல வந்துச்சா இல்லையான்னு தெரியல. என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, திவ்யாக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கும்போது, "நானே உங்கள சுத்தி விடுவேன் சார்" அப்படின்லாம் சொல்லுவான். ஏன்னா வந்ததுமே அவர் கேட்பாரு, "என்ன சண்டையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓகேவா? பிளஸ் சண்டேவோட எபிசோட்லயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, திரும்பவும் சண்டை. என்ன சண்டைனா, என் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா அனுப்பிச்சாங்க? ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஓகே. என்னென்னலாம் அட்ரஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஃபைட் போடுறேன்னு சொன்னான். அப்புறமேட்டு போடல. அண்ட் தென் சுபிக்ஷா லூஸ் மாரி ஒரு பாட்டு பாடுனாங்க. அத டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் தென் டிடிஎஃப் இல்லனாலும் பரவால்ல. எனக்கு எனக்கு இல்லனாலும் பரவால்ல. யாருக்கு குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. அதுக்கு சுத்தி சுத்தி விட்டுட்டே இருந்தாங்க. எல்லாரும் செகண்ட் சான்ஸ்ல தான் எல்லாருமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல யாருமே சொல்லவே இல்ல. அப்பயும் கம்ருதீன் அண்ட் திவ்யா வந்து பயங்கரமா சொதப்புனாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே! இல்லையே இல்ல. ஏதாவது நடந்திருக்கும். பாரு ஏதோ கத்திட்டு இருந்தா, அந்த சவுண்ட் லைட்டா கேட்டுச்சு. அப்புறம் கட் பண்ணிட்டாங்க அதையும். ஆக்சுவலி எங்களுக்கே வந்து சாட்டர்டே எபிசோட்ல எப்பவுமே அது போட்டு காட்ட மாட்டாங்கல்ல. இவரு பிரேக்கும் சொல்லல. ஆஃப் பண்ணிட்டாங்க. ம். ஆஃப் பண்ண உடனே சண்டை நடந்துச்சு. ஓகேவா?
சண்டை நடந்துச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அத கட் பண்ணாங்க. பாரு பாரு ஃபைட் தான். பாரு வெர்சஸ் கம்ருதீன் ஃபைட் மாதிரி தான் நடந்துச்சு. அத வந்து ம். உடனே கட் பண்ணிட்டாங்க. அத எங்களுக்கு போட்டு காட்டல. ஓகே. ஓகே. அண்ட் இது சண்டேல நடந்திருக்கா இது மறுபடியும்? ஆமா. இது இது வந்து சாட்டர்டேல அப்படி நடந்துச்சு. சண்டேலயும் ஃபைட் நடந்துச்சாம். அத வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரம் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம், திவ்யா ஃபைட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்ன அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல எனக்கு. அது ஆஃப்டர் கனி தானே? ஆமாமா. ஆமாமா. கனி போனதுக்கு அப்புறமேட்டு தான் சாண்ட்ரா அரோரா சப்போர்ட்டிங் திவ்யா, விக்ரம், அ கம்ரு சப்போர்ட்டிங் போல. திவ்யா மைலேஜ் வாங்க போது. குரூப்பு பிரியும்னு சொன்னாங்க. பட் கிளாரிட்டியா என்னன்னு தெரியல. ஓகே. பட் வந்து இந்த 2 எபிசோடுமே பாருக்குலாம் ஒரு சப்போர்ட் கூட கிடையாது. ஏங்க என்னென்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் இஷ்யூ அட்ரஸ் பண்ணாரா இல்லையாம்மா இந்த சண்டேலயாவது? சண்டேல தான் சொன்னேனே. ஒரே ஒரு டாபிக் தான் ரசிகன். ஒரு டாபிக்கு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் அத மட்டும் தான் பேசினாரு. வேற எதுவுமே ம். நடக்கல சண்டே எபிசோட்ல. ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா அவர் வந்து ஹி இஸ் ஆன் அன் அர்ஜ் டூ கோ டூ மதுரை. அவர் மதுரையிலருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நேத்து வந்தாரு. நேத்து அது நைட் தான் வந்திருக்காரு. கேள்விப்பட்டேன். ம். ஓகே. நைட் தான் முடிச்சுட்டு தான் வந்திருக்காப்ல. வந்துட்டு காலையிலயுமே லேட்டா தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கலாம் வந்து ஒரு 10:00க்கே போயிட்டோம்னு நெனைக்கிறேன். 10:30 இருக்கும்னு நெனைக்கிறேன். உள்ள போயிட்டோம். எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதே ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 போல தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. சீக்கிரமா முடிஞ்சுச்சு. சீக்கிரமா இல்ல. 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30. இன் பிட்வீன் நெறைய பிரேக் எடுத்தாரு. இதுல வேற அமித்தோட எவிக்ஷன் வேற இருந்துச்சுல்ல. அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இன் பிட்வீன்ல இருக்கும்ல. அவர் அங்கலாம் போய் செண்ட் ஆஃப்க்குலாம் பேசி ம். முடிச்சுட்டுலாம் வரணும்ல. அதுல ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா போச்சு. வந்தாங்க. ஹி இஸ் இன் அன் அர்ஜ் டூ க்ளோஸ் இட். முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. திவ்யாவெல்லாம் இன்னைக்கெல்லாம் பயங்கரமா கலாய்ச்சு விட்டாப்ல. "எம்மா உனக்கு பேசவும் தெரியல, ஒண்ணும் தெரியல" அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு. ஆனா அதெல்லாம் அதையெல்லாம் வராது. எபிசோட்ல போட ம். மாட்டேங்கிறானுங்க. கம்ருதீன் இஷ்டத்துக்கு பேசினான். பயங்கரமா பேசினான். என்னென்ன பேச முடியுமோ பார்வதிய பத்தி, எவ்ளோ கேவலமா பேச முடியுமோ, பார்வதிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அப்படியே உட்கார்ந்து கம்ருதீனோட ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கு. "என்னடா இப்படிலாம் பேசுற? எதுக்குடா இப்படிலாம் பேசுற? நான் எதுவுமே பண்ணலையே!" அப்படின்ற மாரி அது இதுல இருக்கு. அவன் இஷ்டத்துக்கு பேசினான். அத பயங்கரமா கேஸ் லைட் பண்ணி விட்டாரு விஜேஎஸ். பாரு நீட்ஸ் டூ ஸ்டார்ட் ஸ்டாண்டிங் ஃபார் ஹெர்செல்ஃப் அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் இஃப் பாரு ஸ்டூட் அப்னா அங்க வந்து செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஈவன் அஸ் அ ம்ஹ்ஹ்ம். கேம் பெர்ஸ்பெக்டிவ், ஈவன் ஃபார் ஹர் பெர்ஸ்பெக்டிவ். பட் அவளோட அவன் செல்ஃப் அவன் என்ன ரெஸ்பெக்ட்டும் ஒரு அது ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். கேடுகெட்டத்தனமான ஒண்ணு பண்றான் பாத்தீங்களா ரசிகன்? என்ன பண்றான்னா, அவனே ம். எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு, முடிச்சதுமே, "மச்சான் எனக்கு டென்ஷன் ஆகுதுடான்னு" எல்லாருமே இவன வந்து காம் டவுன் பண்றாங்க. சரி தனியா போ. நீ தனியா இரு. நீ தனியா புர்ல. டேய் அவன் தான்டா பித்தலாட்டம் பண்றான்" அப்படின்னா, இவனுங்க யாருக்குமே அவன் இவன் என்ன பண்ணான்றத இன்னொருத்தர்கிட்ட கன்வேவே பண்ண விட மாட்டேங்கிறான். அத நான் வந்து இந்த ரீசென்ட் டேஸ்ல ஸ்ட்ராங்கா நோட் பண்றேன். அந்த மண்டே எட்டி உதைச்சான்ல சேர் எல்லாம். அன்னைக்குமே அதே தான் ம். பண்ணான். இவன் என்னென்னமோ பேசிட்டு, இவன் என்ன பண்ணனா, என்ன நடந்துச்சுன்ற அந்த ஒரு சைட மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கன்வேவே பண்ண விட மாட்டேங்கிறான் பாரு. அப்படியே ஸ்டாப் பண்றான். பிளாக் பண்றான். ம். அந்த ஃபேஸ அப்படியே அம்மாஞ்சி மாரி ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. அந்த ஃபேஸ பார்க்காம மூஞ்சிலயே எட்டி வைக்கணும்னு தோணுச்சு. சத்தியமா எனக்கு மூஞ்சில எட்டி வைக்கணும்னு தோணுச்சு. அவ்ளோ இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு செய்யோன். திரும்ப திரும்ப அப்படியே பம்பிக்கிட்டு, மூஞ்ச அப்படியே ஒரு மாரி ரொமான்டிக்கா வச்சுக்கிட்டு, சாஃப்ட்டா வச்சுக்கிட்டு, இல்ல நான் இப்ப திருந்திட்டேன் சார். நான் அப்படி பண்ணிட்டேன் சார்" அப்படின்னு. ஆனா சுபிக்ஷாவும், அரோரா 2 பேருமே சொல்லுவாங்க, "இவன்லாம் திருந்தலாம் இல்ல. இவன் எங்ககிட்ட பேசும்போதே நல்ல வேளை ஃபினாலே வரதுக்குள்ள நான் இத சரி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி பேசி, அ அரோரா வந்து பயங்கரமா பேசியிருக்கும் அவன. அப்படியே அவன் மூஞ்செல்லாம் மாறுச்சு. "ஏய் என்னையாடி சொல்றேன்னு" சொல்லிட்டு உடனே அடுத்து அரோரா பேர் எடுத்தான். ஆனா விஜேஎஸ் வந்து "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உட்காரு" அப்படின்ட்டாரு. அவன் இந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு வெவ்வேற பாயிண்ட் எடுப்பான். சரி அப்ப இதுல வந்து அரோராவ இழுத்து பேசலாம். இதுவும் ஒர்க் ஆகல. சரி இதுல அரோரா கம்ருதீன் உட்காருங்க கம்ருதீன். தயவு செஞ்சு உட்காருங்க போதும். சரி இல்ல சார் நான் இன்னொரு டைம் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னுமா. டேய் நீ பைத்தியமா? இல்ல பைத்தியம் மாரி நடிக்கிறியாடா? அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நான் அடுத்த வாரம் அப்படின்னா தூக்கிருவாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. இஃப் இட் இஸ் கோயிங் டூ எக்ஸ்ட்ரீம். தூக்கணுங்க. எனக்கு வந்து இவனுக்கு ரெட் கார்ட் குடுத்து தூக்கணுங்க. சும்மாலாம் தூக்கக்கூடாது. ஐ ரியலி வாண்ட் டூ அதெல்லாம் இஷ்யூ அ தரமாட்டாங்க. ரெட் அவன் கார்ட் வந்து ஃபார் ஹிம். தேர் ப்ராடக்ட் ரைட். ஆஹஹா. அவங்க ப்ராடக்ட்டுங்க. எப்படிங்க ரெட் கார்ட் குடுப்பாங்க? தே ம். நீட் டூ டேக் ஹிம் பேக் டூ த சீரியல் ரைட். அங்க இன்னும் முடிச்சு குடுக்கலாம் அவன் வேலைய. சீரியல் ஒர்க் வேற இருக்கு அவனுக்கு. ம்ஹ்ஹ்ம். ரெட் கார்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு தரமாட்டாங்க. மேபி எவிக்ஷன்ற மாரினா தூக்குவாங்க. ம்.
எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வந்து எதிர் இட் வில் கோ டு கானான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு. Well, see, actually நீங்க அமித்த தூக்குனதே அதான். அமித் இஸ் a strong player. வாட் இஃப் அமித்துக்கு வந்து டிடிஎஃப் போயிடுச்சுன்னா வந்து 4 பேர் தான் வரணுன்றதுனால தான் அமித்த வந்து தூக்கியிருக்காங்க. ம். அண்ட் வந்து சாண்ட்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டிக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ராக்கு போதுமான க்ளூ குடுத்தாச்சு. பணப்பெட்டி எடுத்தா வேணும்னா சுபிக்ஷா எடுத்துக்கிட்டோம். இல்லன்னா சாண்ட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னு ஐ ஃபீல். ஐ அம் நாட் ஷூர். எனக்கு அப்படி தோணுது. ம். அதுக்கும் ஹை சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். சுபிக்ஷாவுக்கு வந்து அவங்க தம்பி ஓப்பனாவே சொல்லிட்டான். பணப்பெட்டிலாம் வந்தா எடுத்துரு அப்படின்ட்டு. எனக்கு இதுக்கு என்னமோ மேல அரோரா ஓப்பனாவே தூக்கிட்டு சொல்லிட்டான். ஓடிருவாளோன்னு தோணுது ஆனா அரோரா ஆக்சுவலா. கிட்ட நிறைய பேர் வந்து அரோராக்கு தூக்க டாப் வேணாம் 2ன்னு சொல்றாங்க. சொல்லியிருக்காரு இங்க அவ ஃப்ரெண்டு. இல்ல சொல்லியிருக்கா. அது ஃப்ரெண்ட் ஏங்க என்னமோ ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் இவ கேட்கற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அரோரா வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ பண்ணக்கூடிய நபரா? உள்ள போகும்போது கூட தான் சொல்லி அனுப்பிச்சுது. உள்ள போயிட்டு எந்த அவ பையனோடைய லவ் கண்டென்ட் எல்லாம் பண்ணாதேன்னு. மேடம் பண்ணாமலா இருந்தாங்க. என்ன பேசுறீங்க? ப்ரோ ஆக மொத்தம் காதல் ப்ரோ. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? தூய காதல். சரி ரைட்டு. 10 ப்ரோ லட்சத்துக்கு மேல பணப்பெட்டி எடுத்தாலும் சேம் ப்ரோ பணப்பெட்டி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ. போன சீசன் மாதிரி தான் மோஸ்டா வைப்பாங்க. எடுத்துட்டு இஃப் யூ ம். கம் பேக் சேஃப்லி யூ வில் ஸ்டில் கண்டினியூ தான் இருக்கும். இல்ல இல்ல. நான் அதனால ஆக்சுவலா இட்ஸ் நாட் நண்பர் இஷ்யூ. நண்பர் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. நண்பர் இமாத் ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி செகண்ட்ல முடிப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா பணப்பட்டியை வந்து 10 லட்சத்தை தாண்டுச்சுன்னா தூக்கிட்டு ஓடிரும். கவிட்டு அப்படியே தவிரும் கேட்டை விட்டு. ஏன்னா சீஸ் ஹியர் ஃபார் மணி. அது அந்த பொண்ணே பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஸோ அதனால நம்ம பெருசா வந்து அரோரா வின்னரு ரன்னரு அந்த இடத்துல எல்லாம் வச்சு பேச வேண்டாம். பட் அது மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் சீசன்ல பணப்பெட்டிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு காம்படிஷன் இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. கடைசியா எனக்கு என்னமோ பார்வதியே டேய் என்ன என்ன அடி அடிச்சீங்கடா நான் தூக்குறேன்டான்னு சொல்லிட்டு பார்வதியே தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். சான்ஸ் இருக்கு ஆக்சுவலி. எட்டா நான்லாம் ஹாப்பியா தான் ஃபீல் ஆவேன் செய்யும். நீங்க மாட்டேன்பீங்களா? நான் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 15 லட்சம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி சீரியஸ்லி. பிகாஸ் எப்படி வின்னர் ஆக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டானுங்க. வேலை பார்க்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது இப்படி அப்படின்னு கமருதீன் விஷயம். கமருதீனும் பஸ் கடையில தூக்கி போட்டான். டோட்டலா வந்து முடிச்சு விட்டானுங்க. இப்ப இதுக்கப்புறம் அவன் மீண்டும் எப்படி ஒரு கேம் ஆடுவா? என்ன பொறுத்தளவுக்கு நீ நீ சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் உங்ககிட்ட பழகணுங்கிற அவசியமே இல்லை. நீ எனக்கு தேவையே இல்லை. நீ பாட்டுக்கு போடா வேலையை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரமாட்டேன். என்ன தேடி நீ வந்தா பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 25 நாள் அடிச்சு ஆடினானா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. என்ன பிரச்சனைனா இந்த பெண்களுக்கு காதல்னு ஒண்ணு வந்து தொலைஞ்சிட்டாலே அதுல பலவீனம் ஆயிடுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் நீங்க எல்லாரையும் சொல்லல. அது அது ஒரு பலவீனப்படுத்திடுது. அது பலவீனப்படுத்துதுன்னா அது ஏன் பண்ற? நான் கூட பல இடங்கள்ல ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். பார்வதிக்கு அந்த உணர்வு வர்றது சரிதான். ஆனா அந்த வரக்கூடிய உணர்வு எந்த விதத்திலயுமே கேம பாதிக்க கூடாதுன்னு இங்க ஒட்டு மொத்தமா காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கியே. டோட்டலா பாதிச்சு கிடக்க இங்க எல்லாமே. இப்ப என்ன பண்ண போற? நீ அதை பண்ணியிருக்க கூடாது. பட் யூ ஹவ் டன் இட். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? இல்ல நான் இதுல ஒண்ணு சொல்லிக்கவா? இன்னைக்கு நடந்த சண்டையிலேயே அவன் ஏதோ சொல்ல வருவான். அத சொன்னா 2 பேருக்குமே பிரச்சனை. நீ சொல்லாதன்னு அவ சொல்லுவா. அந்த சோஃபால உட்கார்ந்து மத்தியானம் சண்டை போடும்போது ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு 2 பேரும் சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த விஷயத்த வச்சு கம்ருதீன் திரும்ப திரும்ப இவள பிளாக்மெயில் பண்றான். அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியல. அது வெளியே போக கூடாது அப்படிங்கறதுல பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அதுதான். நான் பேசிக்கவா கொஞ்ச நேரம்? இல்ல நீங்க பேச போறீங்களா? சொல்லுங்க பேசுங்க எல்லாம். இல்ல ஆக்சுவலி நான் பேச வந்ததே என்னன்னா, இந்த விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் ஒண்ணு சொன்னாரே, நான் காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்னு போய் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் ஒரு 5 நிமிஷம் லைவ் பார்த்தானா? அத நான் கேட்டே ஆகணும். அவன் போட்டோ போட்டு போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கிறாங்களே அந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல போய் ஒரு 5 நிமிஷம் பார்த்தாரா? இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு 10:30 மணிக்கு வந்து சாங் போட்டாங்க. எழுந்திரிச்ச அப்புறம் 11 மணிக்கோ என்னமோ இவள பாத்திரம் கழுவ சொன்னாங்க. அவ பாத்திரம் கழுவுனா. அதுக்கு அப்புறமா நான் பாக்குறேன் 3 மணிக்கு நான் வேலையில இருந்து வந்து பாக்குறேன். அப்பவும் அவன் பாத்திரம் தான் கழுவிக்கிட்டு இருக்கான் அந்த இதுல. ஏன்னா சுபிஷா சொல்லிட்டா இந்த பாத்திரம் கிளீன் ஆகல, அந்த பாத்திரம் கிளீன் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து 3 மணிக்கு பாக்குறேன். 3 மணிக்கு அவதான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கா.
மண்டே வந்து நைட்டு வந்து அவ பாத்திரம் கழுவுனா, அப்ப கூட வந்து அதிகமா பாத்திரம் இருக்குன்ட்டு ஒரு கேப்டன் தான் கழுவுனாரு கூட 4 பாத்திரம். அடுத்த நாள் காலையில கனி சொல்றாங்க, இந்த பாத்திரம்லாம் விளக்கல. விளக்குனது யாரு? கேப்டன். அவனையே கூப்பிட்டு பாரு ஒழுங்கா விளக்கலன்றாங்க. அவன் பாருவ கூப்பிட்டு நீ ஒழுங்கா விளக்கலன்னு சொல்லி திரும்ப அவள எல்லா பாத்திரத்தையும் விளக்க சொல்றான். அடுத்த நீங்க அடுத்த நாள் காலையில இவங்க நீங்க திரும்ப விளக்குறான். நான் பாக்குறேன் லைவ் ஆன் பண்றேன். நான் பண்ணும் போதெல்லாம் அந்த வெசல் வாஷிங் இடத்துல நின்னுட்டு விளக்கினே இருக்கிறா பாத்திரத்தை. அத ஒரு ஒரு நீங்க 5 சப்ஸ்கிரைப் நிமிஷம் பண்ணாரு. பாத்திருக்க அத இல்ல மாட்டேன். டாம் அத டாம் நீங்க சொல்லுங்க. ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் அல்ல, இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதைத்தான் அவர் சொல்ல வந்தாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆக்சுவலா. இல்லங்க சரியா புரிஞ்சுச்சு. அட்லீஸ்ட் இது என்னங்க 400 ரூபா தானேங்க பாத்துருப்பாருன்னு நினைச்சேங்க. பாத்துருப்பாரு. போன வாரங்க 3 நாள் வந்துட்டு சாண்ட்ரா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அது போய் உட்காந்துச்சு. இவ உட்காந்து பெருக்கின்னு இருக்கிறா வீட்டை. இல்ல கேமராவை ஏலன் பின்னாடி தானங்க எது சுத்துது. 400 ரூபா? எது 400 ரூபா? ஜியோ ஹாட்ஸ்டார் தான் சொல்றேன். அவங்க வந்து கேமராமேன் இவ பாத்திரம் விளக்குறது, இவ பாத்ரூம் கழுவுறது. இது வரைக்கும் யாரும் பாத்ரூம் கழுவும் போது கூட வீடியோ எடுக்க மாட்டான். அந்த கேமராக்காரன் பார்வதி பாத்ரூம் கழுவுனா அங்க போய் நின்னு வீடியோ கேமரா அவளை தாங்க போக்கஸ் பண்ணுது. வெளியே அத்தனை பேர் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்க. விக்ரம்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்றாரு. கேமரா பார்வதி பாத்திரம் வளர்க்கறத காட்டுது. அத பார்த்தான் நான் விஜய் சேதுபதி. அவன் பார்க்கலனா கூட பரவாயில்ல. அந்த டாக் பேக்ல சொல்றவங்க சொல்ல மாட்டாங்களா? அம்மா அவ பாத்திரம் விளக்குனாப்பா, நீ கம்முனு இருப்பா, நீ சொல்லாதப்பா, உனக்குதான்ப்பா கெட்ட பேரு. நோ சொல்ல நோங்க. மாட்டாங்களா அவங்க? டாக் பேக்ல தான் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பயங்கர புலம்பல்ஸ் வருது. பேசுறப்ப பாதி நேரம் இவருக்கு என்ன பேசுறேன்னே புரியல. ஓகேவா? அவர் வந்து ஓகே சொல்ட்டா, அப்புறம் சொல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாரு. நான் வந்து இன்னைக்கு என்னோட ஃபேமிலியோட தான் போயிருந்தேன். சரியா? அ என் மாமாலாம் கேட்குறாரு. பிரேம் சைடுல கேக்குது. அந்த மைக்ல சத்தம் வருது பாரேன். கை தட்ட சொல்லி தானே சொல்றாங்க. என்னடா அப்ப இதெல்லாம் பிளான்டாடா? அப்படின்னு கேட்குறாரு அவரு. இதத்தான் நானும் சொல்றேன். எவனும் நம்ப மாட்டேங்கிறானுங்க. என்ன எக்ஸாக்ட்டா பண்றாங்கன்னா, ஆர்கானிக்கா வர இடத்துல வந்துர்றாங்க. இப்ப அந்த இடத்துல அவங்க திவ்யாக்கு எலிவேஷனுக்கு அந்த சீனுக்கு அங்க வந்து கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுல லவுடரா கேட்கும்பொழுது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாப்க்கு கை தட்டிர்றாங்க. அத இவனுங்க எடுத்துக்கிறானுங்க. இன்னைக்கு கம்ருதீனுக்குலாம் ஒரு இடத்துல வந்து சூப்பரா எடிட் பண்ணியிருக்கானுங்க. என்னன்னா, அவன் அந்த ஸ்மைல் பண்ற மாரி இருக்க இடத்துல கிளாப் வரும்ல. அது ஆக்சுவலி அவன அசிங்கப்படுத்துற இடத்துல கிளாப் வரும். அந்த இடத்துல கிளாப் வராது. அத அப்படியே அவனுங்க எடிட் பண்ணி கரெக்ட்டா போட்டுருக்கானுங்க. இந்த எச்ச டிவி பத்தி தான் தெரியுமேங்க. இப்படிதான் பண்ணுவான்ட்டு. பார்வதி நெகட்டிவா காட்டணும்ன்றது தானே அவன் எபிசோடு ஃபுல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமேலும் அவன் அதுதான் பண்ண போறான். அவளுக்கு நெகட்டிவா வந்தாலும் பரவாயில்ல. அந்த விஷயத்த எடுத்து பேசி இவங்களோட பிரச்சனைய முடிச்சு வைக்கலான்றேன் நானு. இந்த பேட் டச் தான் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, அதை எடுத்து பேசி முடிச்சு விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, பார்வதி அவளோட ஸ்டாண்ட்ல தான் நிக்க போறா. ஆமாங்க. நான் சொன்னதுதான் தப்புன்னு அவ எங்க வந்தாலும் கேட்க போறா. இவன் என்னமோ விஜேஎஸ் வந்து கேட்டா வந்து இவ மாத்தி சொல்ல போற மாரில பேசிட்டு இருக்கான் அவன். அவ மாத்தியெல்லாம் சொல்ல போறதில்ல. விஜேஎஸ் வந்து கேட்டாலும் சரி, யார் வந்து கேட்டாலும் சரி, ஆமா நான் அன்னைக்கு பேசினது தப்புன்னு தான் சொல்ல போறா. இத்தனைக்கும் அவளுக்கு அன்னைக்கு என்ன பேசினான்னு கூட ஞாபகம் இல்ல. இவங்க எல்லாம் சொல்றாங்களேன்றதுக்காக அவ வந்து ஆமாமா நான் அததான் சொன்னேன், நான் அதத்தான் சொன்னேன்னு அவ ஏத்துக்கிறா அந்த பழிய. ஆனா அவளுக்கு அவ என்ன சொன்னான்றது இப்ப வரைக்கும் தெரியாது. கம்ருதீன் சொல்ற 2 இன்சிடென்ட்டுமே அவ பண்ணாத இன்சிடென்ட். அதாவது அவளுக்கு தெரியல. அவ பண்ணதா அவ நினைச்சுக்கிட்டு இருக்காளே தவிர, அவ பண்ணல. சுபியோட கம்யூனிட்டி விஷயத்த வந்து கம்ருதீன் தான் பேசுவான். அது பார்வதிக்காக கிடையாது. பார்வதியே சுபி கம்யூனிட்டியே தனியா பேசியிருப்பா. அதுக்கு சுபிக்கும் அவளுக்குமே சண்டை வந்திருக்கும். அவ அதெல்லாம் இழுத்து பேசாதன்னுவா. அப்ப அதுக்கப்புறமா அவ பேச மாட்டா. ஆனா மீனவ பொண்ணுன்னு நான் சொல்லுவேன்னுவா. அதுக்கெல்லாம் அவங்க அதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இப்ப நம்மளாம் லைவ் பாக்குற நம்மளாம் என்ன கேனையா? இத வந்து அவன் எல்லா இடத்துலயும் பார்வதிக்காக தான் நான் கம்யூனிட்டி இழுத்தேன்னு சொல்றான். அது வந்து அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவளுக்கு தெரியாது. அது வந்து வேற இன்சிடென்ட், இது வேற ஏங்க இன்சிடென்ட்னு அவளுக்கு அவன் தெரியல. வின்னுன்னு சொல்லி இன்னைக்கு லிஸ்ட் டவுன் பண்ணான்ல. எல்லாமே பித்தலாட்டங்க. ஒரு இடத்துல கூட அவன் நிக்கவே இல்ல. ஈவன் அந்த இதுக்காக அது பேர் என்ன? சபரி அடிச்சதுக்காக குரல் கொடுப்பாங்கல்ல. அப்ப வந்து ஐயா வந்து அரோராவோட போய் உட்காந்து கூட்டணி போட்டிருப்பாப்புல. ஓகேவா? அரோரா பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது, அத வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணும்போது, அப்ப வந்து இவர் துள்ளுவாரு. துள்ளும்போது விஜேஎஸ் என்ன சொல்லுவாருன்னா, "சரி, சரி நீங்க ஒண்ணும் பண்ணீங்கன்றதெல்லாம் இங்க நியாயப்படுத்த வேணான்ற" மாரி சொல்லிலாம் உட்கார வச்சுருவாரு. பட் ஸ்டில் ஹி வில் கிரியேட் ஃபைட்.
அது அவரோட பிரசன்ஸ்க்காக, அவரோட தேவைகளுக்காக அவர் பண்ணிக்கிறதா தான் நான் பார்க்குறேனே தவிர, வேற ஒண்ணுமே அதுல இல்ல. அதுதான் இவ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க 2 இவ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அது மட்டும் கிளியரா தெரியுது. அதத்தான் அவன் சொல்லுவேன்னு வந்து இழுத்துட்டு இருக்கான். இவ அத சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இவ குவைட்டா இருக்கான்னு தெரியுது. ஒருவேளை அந்த விஷயம் வெளிய தானா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இவ வந்து ஆப்போசிட்டா வருவான்னு இல்ல நினைக்கிறேன். பட் அப்படின்னா கூட ஆக்சுவலி எனக்கு அந்த விஷயம் தெரியும். பட் அது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதுன்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் அது ஐ அதுதான் டோன்ட் நோ. சொல்றேன். அது வந்து உள்ள நான் என்ன இருக்கவங்க வந்து இல்ல இல்ல இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து அது அது அத பத்தி பேச வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் டாம். அது வந்தாலும் எனக்கு கம்ருதீன் வெர்சஸ் பார்வதி வேண்டாம். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த ஒரு பெர்சன்ட் கன்டென்ட் கூட அவ குடுக்கக் கூடாது. ம்ஹ்ஹ்ம். அதத்தான் நான் சொல்ல வரேன். இல்ல அந்த இவ ஒரு இவ பெர்சன்ட் கன்டென்ட் கூட இப்போ அவளுக்கு இப்போ குடுக்கக் கூடாது. பார்வதி சொல்றால்ல, நான் உனக்காக தான் சொல்லலன்னு சொல்றால்ல. ஐ ஃபீல் லைக் ஷி நியூ இட். இந்த ஹானின்னு சொல்றதோ, இல்ல மத்த இதெல்லாம் இருக்குல்ல, அதையே வந்து அவளுக்கு நல்ல ஞாபகமே இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அத இப்ப சொன்னா அவன் பேரும் கெட்டு போகும் அப்டின்றதுனால மட்டுமே அத அவ அவாய்ட் பண்ணி கடந்து போறான்றத நான் பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்கா அப்டி தோணுதா? சேயன் உங்களுக்கு அப்டி தோணுதா சேயன்? இல்லங்க. எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்னன்னா, அவ பேரும் கெட்டுப் போகும். வெளிய வந்து எவ்ளோ போயிருக்குன்றது அவளுக்கு தெரியல. இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தப்பான இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. ஃபேமிலில இருந்து வந்தவங்களும் கிளியரான இன்ஃபர்மேஷன் குடுக்கல. அதுதான் பிரச்சனை. யாருன்னா ஒருத்தர் கிளியரா இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தா, அவளுக்கு வந்து அது புரிஞ்சிருக்கும். எந்தெந்த விஷயம் தப்பா போயிருக்கு, எந்தெந்த விஷயம் போல. ஏன்னா இல்ல. அவளுக்கு அவ அவளுக்கு ஏன்னா நான் வந்து இங்க ஓப்பனாவே சொல்றேனே, அன்னைக்கு அந்த டாக் பார்க் பண்ணப்போ அவளுக்கு அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குதான். ஏன்னா வந்து கம்ருதீன் வந்து விஜேஎஸ் எபிசோட்ல பொய் சொல்லுவான், நான் சோஃபால உட்கார்ந்து அது எனக்கு ஒரு டவுட் இருக்குதான். அந்த மாதிரி அவளுக்கு அது ஒரு டவுட் இருக்கு. அதுதான் என்னமோ நடந்திருக்கு. அது வந்து அவ சொல்ல மாட்டேங்கிறா. அது இருக்கு. பட் ஆனா அது அவங்களுக்குள்ள பர்சனல். அவங்க அடல்ட்ஸ். அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கேமரா காட்டல ஏதோ ஒண்ணு. அது அவங்களோட இஷ்டம். பட் வந்துட்டு அத வந்து அவன் யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்றான்றது என்னோட டவுட். அவ்வளவுதான். தட்ஸ் a வெரி குட் பெர்செப்ஷன். இருக்கலாம். பிகாஸ் ஹீஸ் த்ரெட்டனிங் சம்ஒன். ஹீஸ் த்ரெட்டனிங் ஹர் ஆக்சுவலா. அப்படின்னா வாட் இஸ் என்ன ரீசன்? என்ன நடந்திருக்கு? ஓ வாட் எவர் என்ன வேணா நடந்திருக்கட்டுமே. அப்படி ஒருத்தன் த்ரெட்டன் பண்ணி அதை நான் போய் வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவேன் சொல்றவன் கேவலமானவனா? இல்ல அதனால பாதிக்கப்பட்டவ கேவலமானவளா? இவன் தானே அசிங்கப்படுவான். இவனை தானே ஊர் உலகமே காரி துப்போம். அந்த பொண்ணோட அப்படி இருந்துட்டு வெக்கமான சூடு சொன்னே இல்லாம ஹோஸ்ட் கிட்ட வந்து சொல்றியடா அப்படின்னு அவனை தானே காரி துப்புவாங்க எண்ட் ஆஃப் த டே. இல்லைங்களேங்க. இங்க வந்து ஹோஸ்ட்ல இருந்து எல்லாருமே பார்வதியை தானேங்க காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் வேலை செய்யலன்னு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவ போய் எப்படி ஹோஸ்ட நம்பி வந்து நீ சொல்லு, நான் வந்து நியாயத்தை அங்க பேசுறேன்னு சொல்லுவா? இல்லங்க. இல்ல நான் சிம்பிளா சொல்றேன். ஒண்ணும் இல்ல. பாத்ரூம்ல கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பட் நடந்துச்சுன்னு நான் சொல்லல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை அப்படி இருக்குன்னு வச்சுங்க. கமருதீன் அதை வச்சு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க. நான் அதை சொல்லிடுவேன் அப்படின்னு. அவன் போயிட்டு விஜேஎஸ் கிட்ட சார் நானும் பாருவும் கிஸ் பண்ணிக்கிட்டோம் சார் அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கங்க. போயிட்டு அது யாருக்கு அசிங்கம்னு நான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட். பெர்சனலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு சயோன், போய் ஒரு சயோன். பொது நான் தளத்துல நான் சொல்றேன். அது வைக்கிறான்னா யாருக்கு அசிங்கம்ன்னு சொல்றேன். யாருக்கு அதிகப்படியான இழப்பு இருக்கோ, அவங்களுக்கு தான் அது அசிங்கம். அசிங்கம் கிடையாது. அது பாதிப்பு. யாருக்கு அதிகப்படியான இழப்பு ம். இருக்கோ, கம்ருதீனை விட இங்க பார்வதிக்கு அதிகப்படியான இழப்பு. ஏன்னா, ஷி ஹாஸ் a huge family around her. This is my perception. இல்ல ம்ஹ்ம். நான் ஃபேமிலியவே கொண்டு வர மாட்டேன் இங்க இதுல ராஜி. அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம் இஸ் ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் நெறைய நபர்கள பார்க்குறேன். பார்வதியை பிடிக்காத நபர்களே எனக்கு எல்லாருமே மெசேஜ் பண்றது வந்து, ஷி இஸ் ரியல். அவளுக்கு அவன் மேல இருக்க ஃபீலிங் உண்மையா இருக்கு. அதனால அவளால அத கடந்து போக முடியல. எனக்கு அவன் மேனிபுலேட் பண்ணான்ல, கூப்ட்டு அந்த ஹக் பண்ணி அந்த ஹார்ட் பீட்லாம் கேட்குமே. கரெக்ட்டா? அதெல்லாம் எவ்ளோ பெரிய மேனிபுலேஷன் தெரியுமாங்க? உங்க அம்மா வந்திருக்காங்க. அதுக்காக வந்து நீ ஃபுல்லா மூழ்கி போயிடாத. என்ட்ட பேசாம ஹி இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர். He is an அது abusive இல்லங்க. வேணும். அது தேவை. attention. He is an abusive இல்ல, இல்ல, attention இல்ல. seeker. I'm ஏன்? sure I'm going to add this prefix for him every time because it is an abusive relationship he's trying to showcase. இல்லங்க. அவன் ஃப்ரெண்ட் வந்து கிளியரா க்ளூ குடுத்துட்டான். டாப் 3 வந்து வினோத், நீ, பாருக்குள்ள தான் இருக்குன்றத ஒரு கிளியர் க்ளூ குடுத்திருக்காரு.
கூட இருந்தும் சொல்லிட்டான். இப்ப இவனுக்கு அவங்க 2 பேரும் விட்டா கன்டென்ட் கிடையாது. நான் இத ஏன் சொல்றேன்னா, இவன் இன்னைக்கு லைவ்ல இது நடந்ததுனால நான் சொல்றேன். நேத்து வந்து அவ பேசாமயே இருப்பா அவ. அவ பாட்டுக்கு வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருப்பா. இவனால யார்கிட்டயும் போய் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க கூட முடியல. ஒரு 3 ஹவர்ஸ் டு 4 ஹவர்ஸ் லைவ்ல இவன் பேசவே இல்ல. நேத்து நைட் இவன் 1:00 போய் 10 மணிக்கே போய் படுத்து தூங்கிருவா. இவனால அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. இவன் போய் படுத்து தூங்கிருவான். வேற எந்த ஒரு பர்சனோடயும் இவனால கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியல அந்த இடத்துல. அவனால அது பண்ண முடியல. இன்னைக்கு காலையில விக்ரம் கேக்குறான், என்ன ஆச்சுன்னா, நான் இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணணும். ஆனா அது எனக்கு பண்ண தெரியலன்றான் அவன். அப்படி இருக்கவன் அவனுக்கு கன்டென்ட் கிடையாது. பார்வதிய விட்டா அத அவன் விட மாட்டான். அதத்தான் நான் சொல்ல வரேன். அவன் அதுக்கு என்னெல்லாம் மேனிபுலேட் பண்ணணுமோ பண்ணுவான். இன்னைக்கு வந்து அவளுக்கு அத குடுத்துட்டான்ல. இப்ப அவன் சொல்லுவான், நாளைக்கு சொல்லி காட்டுவான். நான் கானா வினோத்துக்கு கூட குடுக்கல. உனக்கு தான் நான் குடுத்தேன்றத அவன் 1000 தடவை அத சொல்லி காட்டுவான். அதுக்காக மட்டுமே குடுத்திருக்கான். அடுத்த 3 வாரம் அவனை விட்டு போக கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவ குடுத்திருக்கான் அத. ஏன்னா நான் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து நான் கானா வினோத்துக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணதான் நான் சொன்னேன்ல. நான் ஒரு இடத்துல அவனுக்கு பண்ணேன். இப்ப இந்த இடத்துல நான் உனக்கு பண்ணேன். ஏன்டா நீ குடுக்கலனாலும் அவளை சேவ் பண்ண தாண்டா போறாங்க. அது பார்வதிக்கு புரியும். ஆனா வந்து அந்த இடத்துல அதான் மேனிபுலேட் பண்ணுவான் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும். பார்வதிக்கு சம்டைம்ஸ் வந்து அது எப்படின்னா அவ்வளவு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருக்கணுங்க. யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்து அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு நான் விக்ரம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. மாதிரி வந்து பார்வதி மேல அதிக குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறான் கம்ருதீன்னு அப்படின்றத அவர் ஓப்பனா சொன்னான். ஓகே, குட் பாயிண்ட். எனக்கு அதுதான் ஒரு அதுதான் கொஸ்டினிங்க. அதுதான் எலன் உண்மை. வந்து சப்போர்ட்ன்னு பேசும்போது, ஏன் பார்வதிக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபேமிலி வந்தாங்க? ஐ அக்ரி இட் வாஸ் 24 ஹவர்ஸ். பட் இட் வாஸ் சம்திங் ஷி ஒன். ஏன் அவங்க வீட்ல இருந்து வேற யாரும் வரல? தே குட் ஹேவ் கிவன் ஹர் அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட்? நோ, அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே. ஆக்சுவலி ஹர் பிரதர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். தட்ஸ் தி ட்ரூத். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா? ஆ, அக்கா நோ. இருக்காங்க. ஃபேமிலில எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஷி ஹாஸ் a huge family. நோ, நோ, நோ. என்ன எங்க அவங்க அம்மா வந்தது மட்டும் தாங்க கரெக்ட். வேற யார் வந்திருந்தாலும் சரியா இருக்காதுங்க. கரெக்ட் தாங்க. ஆனா அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்து she would have got a different perspective, different angle. அது எப்படி ஆயிருக்கும்னா வந்து கமருதீனுக்கு அவங்க அக்காவும் அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி ஆப்போசிட் கருத்துக்கள அவன் மனசுல தெரிவிச்சாங்கல்ல, அந்த மாரி ஆயிடும். ஒன் இஸ் எனஃப். அண்ட் அது வந்து நல்லா தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. நல்லபடியா தான் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் கை இஸ் ஃபக்கிங் மேனிபுலேட்டிவ். ஆ அதுக்கு அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இருக்கும் பொழுதே அந்த பக்கம் கூப்பிட்டு தனியா அவங்க அம்மா வெளில உட்காந்துருக்கப்ப, நான் உன்ன மிஸ் பண்றேன். எனக்கு ஹக் வேணும்னு சொல்லி கேட்ட நாய் தான் இது. ஏன்னா வந்து ஸ்டில் அப்படின்னு அவ கேட்பா. எஸ். அப்படின்னும்போது ஷி இஸ் ஆல்சோ அப்ப அவனுக்கும் நம்ம மேல இந்த ஃபீலிங் இருக்கு போல. நம்மள மாரியே அவனுக்கும் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஹக் இல்ல பண்ணுது. இல்லங்க, இன்னைக்கு அவ்வளவு சண்டை போட்டு அவன் எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டுட்டு வந்து அந்த சோஃபால கவுச்ல உட்காந்துட்டு அவன் சொல்றான், நான் வந்து வெளியே போய் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உன் கூட குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் சொல்லும் போது எந்த பொண்ணுக்கு தாங்க பிடிக்காது? அப்படியே சொல்றாங்க, நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன். ஏங்க இந்த ஒரு கேம்ல ஒரு நம்ம எப்படி மூவ் சைக்கோங்க. ஃபார்வர்ட் பண்ணணும்? ஒரு சைக்கு. நீ சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இந்த கேம்ல நீ எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்ற, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்புறம் என்னத்துக்கு அவ சொல்லிட்டா என்ன பண்ணணும்ட்டு, அப்புறம் நைட்டுக்கு என்னத்துக்கு வந்து நீ சண்டை போடுற? நீ அப்ப ஒரு தடவையும் திரும்ப திரும்ப நீ எடுத்துட்டு வந்து இவன் தான் சண்டை போட்டுட்டே இருக்கான். திரும்ப திரும்ப அவளை வந்து விடாம புடிச்சிட்டே இருக்கான். ஆக்சுவலி அவ போய் வேற யார் கூடனா கேம் விளையாடணும்னு போனாலும் இவன் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து திரும்ப அவளை இழுத்துட்டு இதுக்குள்ளேயேதான் திரும்ப வரான். அத பிரேக் ஏன்னா பண்ண முடியிற ஒரே ஏன் ஆளு வந்து எலன். அத பிரேக் பண்ணக்கூடிய ஒரே ஆளு பார்வதி மட்டுமே. அதுதாங்க. Nobody can help her. And just sorry to break in. I've been just listening from the time Tommyoட voiceல இருந்து I can just feel the frustration, anger, injustice எல்லாம். ஆனா வந்து நிறைய பேர் பேசுனீங்க. ஆனா the closest one என்னோட ஃபீலிங்ஸ் அப்படியே என்னோட இரிட்டேஷன், ஆங்கர் வந்து செயான் பேசினதுதான். என்னால இல்ல பொறுத்துக்க இல்ல முடியல. அஞ்சலி, ரியலி ஜஸ்ட் 1-2 வேர்ட்ஸ் சொல்லிட்டு இல்ல ஐ இல்ல வெயிட் ஃபார் நான் மை இது மட்டும் டர்ன். நான் இதுவும் சொல்லிடுறேன். இதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லிடுங்க. அவன் எதனா பண்ணானா, அவரு அவர் ஒரு மிகப்பெரிய கார்டு வச்சிருக்காரு. எனக்கு வந்து நான் ஒரு அனாதை, இந்த ஒரு கார்டு அவன் வச்சிருக்கான். இத சொல்லியே எல்லாரையுமே அவனை எதிர்த்து பேச விடுறது கிடையாது. யாரையுமே
அமிதா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், யாரையுமே அவனை எதிர்த்து பேச விடாம வச்சிருக்கான். இந்த ஒரு கார்டை மட்டுமே வச்சுக்கிட்டு. எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல. இவ்வளவுதான். எது யாருன்னா இவனோட சண்டை போட போறாங்கன்னா இதுதான் அவன்கிட்ட இருந்து வரும். இல்ல எலன், நீங்க நம்ம மார்னிங் பேசினபோது பார்வதி இங்க சண்டை போடவே தேவையில்லை. she should just ignore, avoid him. அவ்வளவுதான். his case is closed. அவ போய் அவனை அவன் அந்த ஹவுஸ்ல இருக்கானே she doesn't have to do, and just like everybody else is playing, ஒரு டாஸ்க் வந்தா she has to play, she has to move on. அதுதான் அதுதான் அவ பண்ணணும். பட் ஆனா அதுதான் அந்த மாதிரி அவ பண்ணும்போது இவர் கூப்பிட்டு வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேனிப்புலேஷன் பண்றான். அந்த டைம்ல அந்த அவ பேசாம இருக்கும்போது வந்து கூப்பிட்டு வந்து இந்த மேனிப்புலேஷன் பண்ணும் போதுதான் இந்த பேட் டச் அந்த இஷ்யூவையும் சுபி கம்யூனிட்டி இஷ்யூவையும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் மட்டுமே அதுதான் அத அவாய்ட் பண்ற ஒரே ஒரே இது என்னன்னா, இஸ் ஃபார் ஹர் the control is in her handsங்க. we can't even say the ball is in his court. Actually the ball is in her court. அவ வந்து just walk away from this, play your game. அது பண்ணாம அந்த ரிலீஃப் காட்டணும் பாருங்க, that you are saved ன்ற மாதிரி. she shouldn't have shown that relief. அப்போ அவளுக்கு still she has a little bit of doubt in her performance, and அது வந்து எதுக்குன்னு நம்மளுக்கு புரியுது. ஏன்னா the way VG has beat her up today. So the only thing, as there are 430 people, 450 people here, 100 other listeners. நான் வந்து I was always telling I'm just watching this as a game show, and that is exactly what it is. These are all characters. But இன்னைக்கு இந்த வாரம் நடந்த விஷயங்கள், this is not just Parvati is just representing millions of women. Okay, Kamrandan is representing millions of abusive, toxic men, and it was not addressed by a very popular game show channel and a very popular actor, pan Indian actor. He acts even in Hindi things. அப்படின்னா இதை எவ்வளோ அவங்களுக்கு வேல்யூவே இல்லைன்னு காட்டுறாங்க பாருங்க. This is of no value to them, they have shown. The only way we can do is, here there are 450 people. All of us came from a mother. Okay, forget about whether you have sisters or what. We all came from a mother. We all have to question this behavior. Forget இன்னைக்கும் நான் பார்க்குறேன், those social moral justice people have again have tweeted about Parvati, let the abuser get shit, let it be, I don't give a damn. அப்படி இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. Nobody really cares whether you give a damn. But please guys, there are 450 பேர் இருக்கீங்க. Please take one picture, 2 picture of that harassment and just ஒண்ணுமே போடாதீங்க. To attention Vijay Sethupathi, அது மட்டும் போடுங்க. Attention Vijay Sethupathi, Vijay TV Endemol. That's all we can do. It's a small thing. That's all we can do. And people like Sion can go and talk in their channels. They have much larger audience. Our live ponangna 50,000 people can come and listen to him. Just இத மட்டும் பண்ணுங்க guys. That's all we can do from our part. இது வந்து is no longer about I'm Tommy is one of the strongest girls that I know. And she came when she started this thing, her tone, her voice, the finality in it update was just utterly shocking. And எனக்கு அந்த சேயான் எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த என்ன இண்டிக்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ இருந்துட்டு இப்படி நீ பண்ணாம இருக்கியே, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன எனக்கு தமிழ்ல சரியா வேர்டு வரலங்க. பட் எதிர்த்து நிக்கிறது stand for yourself, எதிர்த்து நிக்கிறது. Not just only stand for yourself, there's a little bit more than that. But okay, thanks for just letting me butt into it. Your voice is breaking, Anjali. I'm done talking, Tommy. Okay, perfect then. அஞ்சலி, சொல்லுங்க செய்யும். to add on, One second. அஞ்சலி to add on, ஒரு செகண்ட் இரு. நான் நிறைய பேர்கிட்ட போய் இன்னைக்கு தனியா மெசேஜ் பண்ணி சொன்னேன். those who don't support Paru,
but they support some other people, even Kamrudin. Nobody even wants to accept that Kamrudin was abusive. No one. And that shocks me. Women. That's surprising. How can they say that? Absolutely. Absolutely. I said, like, you know what, you don't have to support Paru, but you cannot support an abusive guy. This is wrong. If it happens to you, if it happens to someone you know, this is wrong. You support the same person for various reasons, not for this. They didn't. Tom, சொல்லுங்க சியோ. yeah, before I leave, ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு do you have any idea about that? அதான் சொன்னனே செய்யோன். அவ்வளோதான். Oh, பெருசாலாம் இல்ல oh, செய்யோன். 2 பாயிண்ட் தான் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஒண்ணு வந்துட்டு okay. ஆ எனக்கு டிஏடிஎஃப் கிடைக்கலனாலும் பரவால்ல. வேற யாரு இவங்களுக்கு Hmm. கிடைக்கக்கூடாதுன்ற நபர்கள சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருமே உருப்படியா Okay, okay. சொல்லல. அதற்கு வந்து Okay, விக்கல் okay. வந்து எடுத்துக்காட்டா சொல்லி, ஐ திங்க் திவ்யாவுடைய பேர் சொன்னாரா? சாண்ட்ரா பேர் சொன்னாரான்னு சரியா தெரியல. ஓகே. பேர் Mm-hmm. சொல்லும்போது இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி செகண்ட் ட்ரை சொல்லியிருக்காங்க. அதுல வந்து Okay, okay. கம்ருதீனும், திவ்யாவும் ஒழப்புன்னு ஒழப்பி, இந்த மாரி அரோராவும், பார்வதியும் என்னுடைய கேம கெடுக்குறாங்கன்ற மாரி ஏதோ ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கான் போல. ஓகே. இந்த மாதிரி Mm-hmm. தான் வந்து Mm. பண்ணுவாங்க. அதனால வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருப்பான் போல. அப்பயும் அந்த ஆள் செருப்பால அடிச்சு தொரத்தி உட்கார வச்சிருப்பாரு போல. திவ்யாவும் வந்து பயங்கரமா இது இது வந்து ஒரு கன்டென்ட். இது மட்டுமே 1 மணி நேரத்துக்கு மேல போச்சு. அடுத்து Oh my வந்து God. இவங்க வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க போல திரும்பவும். யாரு? சுபிக்ஷா ஏதோ ஒரு பாடல் Mm. பாடியிருக்காங்க. Okay. அதற்கடுத்து யார் வந்து நான் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கடைசியா ஹாட் சீட்ல Mm. வந்து கனித்தெரு அண்டு சாண்ட்ரா உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சப்ப Okay. எல்லா முட்டாள்களும் வந்து கனித்தெரு வேணும், கனித்தெரு வேணும், கனித்தெரு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி மட்டும் Mm-hmm. கனித்தெரு வேணாம் Mm. போகட்டும். சாண்ட்ரா இருக்கட்டும்னு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். அப்ப வந்து சாண்ட்ரா வந்து சேவ்டு. கனித்தெரு எவிக்டடு. எவிக்டட். வேற மாரி. அதுக்கப்புறம் அவர் சூப்பர். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சண்டை நடந்திருக்கு. அத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சாட்டர்டே இப்ப நடந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆ. ஆனா வந்து அத போட்டு காட்டல. அது நமக்கு எபிசோட்ல வரும்பொழுது ஓ. வரும். வரும், வரும். ஓகே. லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். அவ்வளோதான். மொத்த கான்டெக்ஸ்டே அண்ட் இவ்வளோதான். அண்ட் அண்ட் டாம் ஆக்சுவலா ஆ. விஜே பார்வதி விஷயத்துல ஏதோ ஒண்ணு லேக்கிங்கா இருந்துகிட்டே இருக்கு டாம். ம். நெறைய எடிட்ஸ் போடலாம். நெறைய வந்து கிரியேட்டிவான விஷயங்கள் எவ்வளவோ பண்ணலாம். அதெல்லாம் வந்து நான் என்னால அது முடிஞ்சதெல்லாம் பண்றேனே செய்யோன். இல்ல ஸ்பேஸ இல்ல இல்ல போடுறேன், எடிட்ட போடுறேன், ட்வீட்ட போடுறேன். புதுசா இப்ப Instagramல போஸ்ட்டா போட்டு தள்ளுறேன். என்னுடைய நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாத்திரம் வெளக்குற மேட்டர் இருக்குல்ல. ம், ம், சடன்லி ஐ ஹவ் சீன் ஐ ஐ காட் நேத்து நைட் தான் போட்டேன். கரெக்ட்டா ஈவிபி போகும்போது ஒரு 19 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த போஸ்ட்ட ம், போட்டு. ம், சடனா பார்க்குறேன் எவ்ளோ எவ்ளோ தெரியுமா வந்திருந்துச்சு? ஒரே செகண்ட் இருங்க. ம், ஐ காட் ஷாக்ட். ஏன்னா எந்த இதுலயுமே டேக் பண்ணல. எதுவுமே பண்ணல. அதுக்கு ம்ஹ்ம். வந்து ஒரு டீசென்ட் வியூ வந்துச்சு. 374K வந்துருந்துச்சு. ஓ! நைஸ். வெரி ஓகே. நைஸ். 374K வந்தே இந்த வக்கத்த சேதுபதி வந்து அத கேட்கல. அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ சரியா? அத யாஹ்! 374K வந்திருக்கு. ஏன்னா வந்து ம், பார்வதிய வேலை செய்யலன்னு சொல்லீங்களேடா! அவ பார்க்க ம். அதிகமா இருக்குன்னு சொல்றான்னு சொல்றீங்களேடா! இந்த அம்மனிங்க எல்லாமே பிளான் பண்ணி வேணும்னே பாத்திரத்த எக்ஸ்ட்ரா போடுறாங்கடான்றது தான் வீடியோ. ம்ஹ்ம், ம்ஹ்ம். அதைய வந்து டாம் இவரு டாம் கேட்கல. சொல்லுங்க இத ஐயா. நான் சொல்லவா? அவர் Instagram வந்து வேற சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் வந்து பாப்பாரு. இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஓகே. இல்ல அவரே அதனால நீங்க லேபிள் பண்றாரு. டாம் ஹி இஸ் லேபிளிங். ஹோஸ்டே வந்து ம். பார்வதிய வந்து அந்த சீட்டர் பார்வதிய லேபிள் அவரே எடுத்து குடுக்குறாரு. ஐயோ! மீன்ஸ் அதெல்லாம் எனக்கு எவ்ளோ நான் வந்து 2வது லைன்ல உட்கார்ந்திருந்தேன். ஓகேவா? ஒரு குழந்தை லிட்டரலா சொல்றது டாம் சேதுபதிக்கு அது. ஆப்போசிட். ஏங்க ஒரு குழந்தை சொல்லிட்டு சேதுபதிக்கு ஆப்போசிட்ல தாங்க நான் உட்கார்ந்திருந்தேன். என் அக்காலாம் கிளாப் பண்றா. ஓகே. எனக்கு அப்படியே வயிறு வாயெல்லாம் எரியுது. நான் மட்டும் தான் என்னோட ஒரே குரல் மட்டும் தான். பிளேஃபுல் பார்வதி, பிளேஃபுல் பார்வதின்னு அப்படி கத்தியிருப்பேன். இல்ல அவரு ஹோஸ்டே ஹோஸ்ட் சீட்டிங்ன்றாரு, வில்லனிஸ்டிக்ன்றாரு. ஹி ஹிம்செல்ஃப் இஸ் லேபிளிங். அது ஹி இஸ் கீப் ஹோஸ்டோட ஆன் டூயிங் அடையாளமே தட் ஃபார் கிடையாதுங்க அது. பார்வதி லைக் எனிதிங். இல்லங்க. அது வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் விக்ரம் வந்து அத ரொம்ப பதிவு பண்ணுவாரு வந்து பார்வதி கிட்ட. சீட்டர் பார்வதின்னு. அவரு விக்ரம்க்கு எலிவேஷன் குடுக்கணும்ல. விக்ரம் சொன்னத தான் அவர் கேட்கணும்ல. அதுதான் அது. பாத்ரூம் கிட்ட ம்ஹ்ம். வந்து சீட்டர் பார்வதின்னு கூப்பிட்டுன்னு இருப்பாரு அவரு. அதுதான் அது.
இங்க என்ன சீட் பண்ணாங்க? குடுங்களேன் இன்சிடென்ட் எடுத்து. டாம் சொல்லுங்க. ஹாய் டாம் பேசுவா. அ. ரொம்ப நேரம் கை நீட்டிட்டே இருக்கேன். ஆனா ஜெலினாக்கு முன்னாடியே மாதவி இருக்காங்களே! நான் அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன் டாம். நான் அப்படியா? அமர்நாத், பிரவீன் அந்த டைம்ல வந்தேன் டாம். கை நீட்டி மன்னிச்சிரு நீட்டி ம கை மன்னி மன்னிச்சு வலிக்குது. மன்னிச்சிருங்கடா, ஓகே ஓகே நீங்க மன்னிச்சிருங்கடா. பேசுங்க. சொல்லுங்க. தேங்க்யூ. இல்ல பிரவீன் இவங்கலாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி எல்லாருமே பாருக் சப்போர்ட்டா தான் பேசுவாங்க அப்படின்னு. இல்ல. there are so many accounts that are actually saying பாரு deserves this abuse அப்படின்னு. அத பார்த்துட்டு எனக்கு வந்து யார் மேல கோவம் வருதுன்னா, விஜய் சேதுபதி மேல தான் வருது. இந்த மாமா டிவி மேல தான் வருது. இந்த கேவலங்கட்ட கார்ப்பரேட் மேல தான் வருது. பிகாஸ் அவங்க தான் வந்து அத இது பண்ணணும். நான் வந்து விஜய் சேதுபதி ஒண்ணும் சொம்ப தூக்கிட்டு வந்து, "என்றா அது" அப்படின்னு வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து நாட்டாம வேல பார்க்க சொல்லல. நீங்க தான் ப்ரோமோன்னு ஒண்ணு போடுறீங்க. ஸோ யூ ஆர் லயபிள் டு ஆக்சுவலி அட்ரெஸ் டு சே தட் இந்த ஆக்ஷன்ஸ், இந்த ஜெஸ்டர்ஸ், இந்த பிஹேவியர்லாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் பண்ணக்கூடாது. பாருக்குமே சேர்த்து என்ன சொல்லியிருக்கும்னா, anyone like in her place or again gender slash பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல யார் இருந்தாலுமே டோன்ட் ரிசீவ் இட். திருப்பி உங்களுக்காக நீங்க நிக்கணும், நீங்க பேசணும்ட்டு இவங்க இது பண்ணணும். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஆர் வெரி இம்ப்ரெஷனபிள். ஈஸியா கன்சியூம் பண்ணுவாங்க. சின்ன பசங்கலாம் இந்த ஷோ பார்க்க தான் செய்றாங்க. அவர் தானே சொன்னாரு. என்னது அவரோட ஃபேமிலில ஏதோ ஒரு அக்கா பையனோ, தம்பி பையனோ, தங்கச்சி பையனோ கமருதனோட ஃபேனுன்னு. அப்போ வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரீச் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், த யங்கர் ஜெனரேஷன்? அது நீங்க சொல்லி தானே ஆகணும். ஒண்ணும் காமிச்சிருக்க கூடாது. அப்ப நீ காமிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணணும்? இல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு தானே நீ இது பண்ணியிருக்கணும். அது பண்றது இல்ல. தெனாவட்டுங்க. இவனுங்களுக்குலாம் சரியான தெனாவட்டு இந்த மாமா பையன் டிவிக்குலாம். நீ என்ன வேணாலும் பண்ணு. எப்படி இருந்தாலும் நீ என்னைய வந்து பார்க்க தானே போற. நான் ஹோஸ்ட் பண்ணத கேட்க தானே நீ போற. நான் இப்படிதான் தையத்தக்கன்னு ஆடுவேன். நீ திருப்பி வந்து என்னைய நான் இப்படி தையத்தக்க ஆடுறேன்னு நீ என்னைய பத்தி பேசு.